ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர குட்டீஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருக்க மாட்டோமோன்னு பார்ப்பாங்கள்ல, அப்போ இந்த மாதிரி ஒரு கோதுமை மாவை வச்சு இனிப்பாப்பம் செஞ்சு கொடுங்க. இதுக்கு 1½ பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 சில் தேங்காவை 2 ஏலக்காய் போட்டு திரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். 1 பவுல் பொடிச்ச வெல்லத்தை 2 பவுல் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன் நான். அதையும் மிக்ஸ் பண்ணி அந்த பதம் கரெக்டாக இருக்கணும். இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும். நல்ல பதம் செக் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். கரெக்டாக இப்படி எடுத்து போடையில் இப்படி விழுகணும். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு ஒன்று எலும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொன்று பொறுமையாக போடுங்க. ஒன்றொன்றாவும் போட்டு எடுக்கலாம். நல்லா அழகாக திரும்புது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இது உள்ள அந்த தேங்காய் பூ அந்த ஏலக்காவோட இதெல்லாம் சூப்பராக இருந்தது. கோதுமை மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மோர் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சுட சுட கோதுமை மாவு அப்பம் சாப்பிட்லாம் வாங்க. அங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குது பாருங்கள்.